பாய் குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இப்ப பாருங்க நம்ம கிட்ட யார் வந்திருக்கா? நம்ம கிட்ட ஸ்கூபி வந்திருக்காங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? ஏய் ஸ்கூபி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ சூப்பர். நீ ரொம்ப அழகா இருக்க. எப்படி? அண்ணே நான் எப்பவுமே அழகுதான். எல்லாரும் இந்த பிள்ளைங்க கூட என்னைய புகழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏய் பாருங்க பிள்ளைகளா, ஸ்கூபியோட நாக்கு பத்தியில எவ்வளவு சூப்பரா இருக்கு. நாக்கெல்லாம் பிடிக்காதீங்கண்ணே. சாரி ஸ்கூபி. ஸ்கூபி இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ணே நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க. நீங்க தான் ரிவைவல் கிட்ஸ்க்கு புதுசு. நான் மாசம் மாசம் பிள்ளைங்களை பார்க்க வந்துருவேன். கேளுங்க பிள்ளைங்கிட்ட. ஓ அப்படிங்களா? பிள்ளைங்களா ஸ்கூபி மாசம் மாசம் வராங்களா? பரவாயில்லையே ஸ்கூபி சூப்பர். பாத்தீங்களா எங்க பிள்ளைங்க எல்லாம் சமத்து பிள்ளைங்க. ஆமா ஆமா ஸ்கூபி. ஸ்கூபி அப்புறம் நீ என்ன இவ்வளவு மஞ்சள் கலர்ல இருக்கு, என்ன காரணம்? அதுவா நான் வந்து டெய்லி மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேனா, அதான் மஞ்சள் கலர்ல இருக்கு. சூப்பர். பிள்ளைங்களா நீங்க கூட டெய்லி குளிங்க சோப்பு போட்டு. ஆமா நீங்க ரொம்ப கருப்பா இருக்கீங்களே, டெய்லி குளிக்கவே மாட்டீங்களா? என்ன பண்றது, நான் குளிச்சு நான் குளிக்கணும், என்ன பண்றது குளிக்க முடியல. பிள்ளைங்களா நீங்க கரெக்டா குளிங்கனா? சரி அண்ணே இன்னைக்கு நம்ம ப்ரோகிராம்ல நிறைய பாட்டு, கதை, அப்புறம் நிறைய டான்ஸ், ஆக்டிவிட்டி, ஆப்ஜெக்ட் லெசன், ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ரொம்ப ஜாலியா இருக்கும். சூப்பர். கை தட்டுங்க குட்டீஸ். பாருங்க. வாவ். ஆமா அண்ணே இப்போ நம்ம சூப்பரா ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? ஓகே பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து பாப்போம். சூப்பரா இருந்துச்சு டான்ஸ். செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஓய் சூப்பர். செம்மையா இருந்த ஸ்கூபி, நீ வேற லெவல்ஸ் ப்ரோகிராம். ஆமா ஸ்கூபி எப்படி இருந்துச்சு டான்ஸ்? சூப்பர் தானே? அண்ணே அந்த பாட்டுல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துச்சு, கேட்டீங்களா? என்ன வார்த்தை ஸ்கூபி? ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம்னு வந்துச்சுல பிள்ளைங்களா? ஞானமே முக்கியமா? ஓ ஞானமே முக்கியம். ஆமா ஆமா. அண்ணா எனக்கு ஒரு டவுட்னே. சொல்லுங்க. ஞான தெரியும், அது என்ன ஞானம்? ஏய் பிள்ளைங்க கூட அழகா சொல்றாங்க, உனக்கு தெரியலையா ஸ்கூபி? அண்ணே எனக்கு அப்பப்ப மறந்துரும். ஓ மறந்துடுமா? அதான் காது பெருசா இருக்கிறதுனால உனக்கு மறந்து போகுதுப்பா. அண்ணே
என்ன நீங்க அப்படியே வாய் பெருசா இருக்கு, நீங்க இப்ப காது பெருசா ரொம்ப கிண்டல் பண்றீங்க போங்க. மொத்தத்திலே அழகா இருக்கு ஸ்கூபி. இனி அழகுன்னு பிள்ளைங்களுக்கே தெரியும். ஆமா பிள்ளைங்களா, இப்ப ஸ்கூபி அழகா இருக்கார்ல? ஆமாண்ணே. ஓகே, ஸ்கூபிக்காக ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். Thank you. அண்ணே, அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஸ்கூபி? முதல்லயே நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் சூப்பர் குட்டீஸ், நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஓகேங்களா? யார் ஜெபம் நடத்த போறான்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? அண்ணே, வேற யாரும் இல்ல, நீங்க தான் நடத்த போறீங்க. நான் தானா? சூப்பர். மறந்துட்டீங்களா நீங்க? ஐயோ சாரி ஸ்கூபி. சரிண்ணே. சரி, எங்க பிள்ளைங்கலாம் நல்ல பிள்ளைங்க, சமத்து பிள்ளைங்க. சூப்பர். நல்ல பிரேயர் பண்ணுவாங்க. சூப்பர். சீக்கிரம் பிரேயர் நடத்துங்க. ஓகே ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அந்த பிரேயர் டைம்ல உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பு, பலூனை நீங்கி 7 மாதம் சிறுவன் பலி. பாருங்க, ஒரு சின்ன பலூன் அந்த குழந்தை சாப்பிட்டதுனால அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. இது போல யாருக்கும் நடக்கக்கூடாது. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அண்ணனோட கூட சேர்ந்து. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடிக்கிங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எங்க தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இது போல ஆபத்துக்கள் நேரிடாதபடிக்கு கர்த்தாவே நீங்க சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க, அந்த குடும்பத்தை தேற்றுங்க. இனி எங்கள் தேசத்துல சிறு பிள்ளைகள் இப்படி மறிக்க கூடாது ஏசப்பா. கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளோடு கூட உமது கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பரோட்டா சாப்பிட்டு சிறுவன் மரித்து போய்விட்டான். இன்னைக்கு பாருங்க, நம்ம கூட தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. இங்க பாருங்க, பரோட்டா சாப்பிட்டதுனால அது ஜீரணமாகாத அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிடுச்சு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்ணல மூடுறீங்களா? இந்த நீங்க எல்லாரும் கண்ண மூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நம்ம தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளை கொடுப்பார். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த பரோட்டா உணவுப் பொருட்கள் மூலமாக சாப்பிட்டு ஜீரணமாகாதபடிக்கு அந்த உணவுல கெடுதல் இருக்கிறதுனால அநேக பிள்ளைகள் மரித்து போகிறார்கள் ஏசப்பா. நாங்க இன்னைக்கு ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளா சேர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இனி எங்க தேசத்துல உணவுகள் மூலமாக எந்த உயிரும் போகாதபடிக்கு, எந்த சின்ன பிள்ளைகளும் மரிக்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இனி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எந்த ஃபுட்டு சாப்பிட்டோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகாதபடிக்கு கர்த்தாவை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல அநேக பிள்ளைங்க ஆண்டவரே தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அநேக பிள்ளைகள் மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. அநேக தேவையில்லாத உணவுகள் எங்கள் தேசத்துல வந்து விட்டது தேவனே. நாங்கள் சிறு பிள்ளைகளால் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல ஒரு பாதுகாப்பை கட்டளை கொடுப்பீராக. இனி ஆண்டவர் இது போல சம்பவங்கள் எங்கள் தேசத்துல நடக்காதபடிக்கு, இது போல சம்பவங்கள் ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு சிறு பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை கட்டளை கொடுங்க ஏசப்பா. நாங்க சின்ன பிள்ளைகளா சேர்ந்து உங்க பாதத்துல ஜெபிக்கிறோம் தெய்வமே. நீங்க ஒரு விசை மனமிறங்குங்க ஆண்டவரே. நீர் அப்படியா இந்த 2 ஜெப குறிப்புகளும் கேட்டு எங்கள் தேசத்துல சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளை கொடுக்க போகிறதுக்காக, எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை பாதுகாக்க போகிறதுக்காக அப்பா நீங்க கிருபை தர போகிறதுக்காக நாங்க எல்லாரும் கடத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாறாதே இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம இது போல தேவையில்லாத சில ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. சில உணவு பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது. சில சாப்பாடுகளை, தேவையில்லாத சாப்பாடுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால நீங்க தான் உங்க உடம்பை பாதுகாத்து கொள்ளணும். அதனால அண்ணன் சொல்றேன், நீங்க கேட்பீங்கன்னு அண்ணன் நம்புறேன். இதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா பாருங்க, நீங்க பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது, நீங்க இது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாரு? இது போல தேசத்துல நடக்காதபடிக்கு பாதுகாப்பாரு. அதனால அண்ணா அடுத்த வாட்டி உங்களை சந்திக்க வரையும்
முடியும். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஹாய் குட்டீஸ், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு என்ன பண்ண போறோம், ஒரு கேம் நம்ம விளையாட போறோம். ஓகேங்களா? ரைட். ஆடுலாம் பார்த்துருக்கீங்களா? ஆடுலாம் எப்படி அல்லேலூயா சொல்லுது, அனிமேட்ஸ் மெத்தட்ல நம்ம அல்லேலூயா சொல்ல போறோம். ஓகேங்களா? நல்லா நீங்களும் அண்ணன் கூட சேர்ந்து சொல்லணும். ஆடுலாம் எப்படி கத்துங்க பார்க்கலாம். அப்படி கத்தோம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஆடு மெத்தட் நம்ம அல்லேலூயா கத்துக்கலாமா? எல்லாரும் உங்க கையை மேல தூக்கி என்ன பண்ண போறோம், நம்ம ஆடு மெத்தட் அல்லேலூயா சொல்ல போறோம். 2 விரல மேல தூக்கி பார்த்து சொல்லுங்க. ஆ லே லூ யா, அல்லேலூயா. சூப்பர், நல்லா அழகா பண்றீங்க. அண்ணா இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஓகே. அக்கா நீங்க பண்ணுங்க. தம்பி நீ ஏன்டா பண்ணாம இருக்க? எல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாம் ஜோரா கை தூக்குங்க. சொல்லுங்க. தலைக்கு மேல அவர் தூக்கிட்டா பாரு. சூப்பர், சொல்லுங்க பார்க்கலாம். லே லூ யா, அல்லேலூயா. சூப்பர், சமத்து பிள்ளைங்க, நல்லா அழகா பண்றீங்க. தொடர்ந்து இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோகிராமை நீங்க தொடர்ந்து பாப்பீங்க அப்படின்னா ஜீசஸ் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். பாய். ஸ்கூபி, என்னடா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்ன பண்ண போறோம்? ஏய் ஸ்கூபிக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்தியா? உங்களுக்கு பால் ரொம்ப பிடிக்கல. ஆமா. ஓகே, சூப்பர். பிள்ளைகள நல்லா 2 பேரை பிரிச்சு வச்சீங்க. இப்போ என்ன தெரியுமா, 1 ல இருந்து 5 வரைக்கும் பண்ண போறோம். பிள்ளைகளா உங்க வீட்ல பால் இருந்தா எடுத்துட்டு வாங்க. சூப்பரா ஒரு கேம் விளையாட போறோம். கதிரண்ண சூப்பரா சொல்லி கொடுப்பாரு. ஏய் சூப்பர். இங்க பாருங்க பிள்ளைகளா, நானும் ஸ்கூபி விளையாட போறோம். நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ல என்ன பண்ண 2 பேரும் சேர்ந்து விளையாடணும். இப்போ ஸ்கூபி என்ன தெரியுமா, 1 ல இருந்து 5 குள்ள. ஓகேங்களா? ஆமா. அண்ணா 1 2 3 எனக்கு ஒழுங்கா தெரியாதா? 1 2 3 4 5 5 வந்து சொல்லும்போது யார்கிட்ட பால் இருக்கோ அவங்க அவுட். அந்த மாதிரி 2 வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம், விளையாட போறோம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஆமா, நம்ம 3வது வாட்டி விளையாடும்போது யார் அதிகமான 2 பாயிண்ட்ல அவுட் ஆயிருக்காங்களோ அவங்க தான் அவுட். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே ஸ்கூபி, 1 2 3 4 5 ஸ்கூபி அவுட். இப்போ ஸ்கூபி போட போறாங்க. ஓகேங்களா? நீங்களும் போடுங்க பிள்ளைங்களா, நீங்களே விளையாடுங்க பார்க்கலாம். போடுங்க. 1 2 3 4 5. ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேன். பிள்ளைங்களா உங்க பக்கத்துல யார் அவுட் ஆனது? ஓகே, சூப்பர். இப்போ லாஸ்ட் பிள்ளைங்க 4-5 பேர் நிறைய பேர் வீட்ல உட்கார்ந்து பார்க்கறாங்க. பிள்ளைங்களா எல்லாரும் ரவுண்டா நின்னு விளையாடுங்க. ஆமா பிள்ளைங்களா, எல்லாம் விளையாடுங்க பார்க்கலாம். எல்லாம் விளையாடுங்க. இப்போ நம்ம பாஸ்டா விளையாட போறோம். ஸ்கூபி விளையாடுமா? ரெடியா? ரெடி. 1 2 3 ஸ்கூபி விட்டுட்டாரு. அண்ணே என்னையே நீங்க குழப்பி விட்டுட்டீங்கனே. அப்படிங்களா? ஓகே, ரைட். ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் சொல்லமா சொல்லுங்க. 1 2 3. அண்ணே நீங்க கல்லாட்ட ஆடுறீங்கனே. ஐயோ கல்லாட்டமா. சரி ஃபர்ஸ்ட் இல்லலமா. ரைட். அண்ணே பொறுமையா சொல்லுங்க. நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க 1 2 3 4 சூப்பர் ஸ்கூபி. சூப்பரா விளையாடுற ஸ்கூபி. ஓகே ஸ்கூபி, அண்ணே இங்க பாரு. என்னனே? நம்ம விளையாடும் போது நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நான் வந்து 5ல நான் அவுட் ஆயிட்டேன். நான் அவுட் இல்லன்னு சொல்லிட்டேன். ஆமா, நானும் அந்த தப்பு பண்ணேன். நீயும் அந்த தப்பு பண்ணிட்டல. ஆனா பிள்ளைங்க பாரு கரெக்ட்டா பண்றாங்க. ஆமாண்ணே. ஆமா, அதனால நம்ம 2 பேரும் என்ன பண்ண கூடாது, இதுக்கு அப்புறம் தப்பு பண்ண கூடாது. நாங்க கூட நிறைய நேரம் ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டு மத்தவங்கள நாங்க மாட்டி விட்டுருவோம். ஓ அப்படியா? கூட எங்க அண்ணன் சேட்டை பண்ண மாட்டான். நான் சேட்டை பண்ணிட்டு அவனை மாட்டி விட்டுருவேன். ஸ்கூபி அதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்கூபி. அதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஓகேவா? நான் நீங்க செஞ்சதுனால உங்களை பார்த்து நான் செஞ்சேன். சரி ஏசப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இனி தப்பே பண்ண கூடாது. பிள்ளைங்களா நீங்களும் உங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ண மூடிக்கு பார்க்கலாம். சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா என்னிலிருந்து நாங்க பொய் சொல்ல மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஓகே ஸ்கூபி. ஸ்கூபி இனிமே கள்ளத்தனம் பண்ணவே கூடாதுனே. ஆமா ஸ்கூபி. பிள்ளைங்களா நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க விளையாடினா கூட விளையாட்டுல நீங்க என்ன பண்ணணும், உண்மையா இருக்கும் போது ஏசப்பா உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பா. ஓகேங்களா? நீங்க படிச்சாலும் நீங்க எக்ஸாம் எழுதினாலும் அதுல உண்மையா இருங்க. ஏசப்பா உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். சூப்பர்.
ஸ்கூபி என்னண்ணே என்ன ஸ்கூபி ஆச்சு உனக்கு? அண்ணே எனக்கு என்ன சொல்லனே தெரியல, ரொம்ப சோகமா இருக்கு. ஸ்கூபி நாங்க எப்பயுமே சோகமா இருக்கும்போது உன்னை பார்த்து தான் நாங்க சிரிப்போம். இப்ப நீ ஏன் சோகமா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? சோக கதையை நான் எப்படினே சொல்லுவேன்? சொல்லு ஸ்கூபி. நீ சோகமா இருக்கும்போது என் மனசு வலிக்குது ஸ்கூபி. அண்ணே அண்ணே சொல்லு ஸ்கூபி. அண்ணே சொல்லுப்பா. சொல்லு ஸ்கூபி. எனக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் மண்டையில பாலை அறிய மாட்டேங்குது. ஐயோ எங்க டீச்சர் கேக்குறாங்க, உன் மண்டையில அறிவு இருக்கா இல்லன்னா அல்வா இருக்கானு. எனக்கு ஞானமே இல்லனே. கவலைப்படாத ஸ்கூபி. அதுக்கு தான் இப்ப நம்மளுக்கு அழகா சூப்பரா கதை சொல்றதுக்காக நம்ம எஸ்தரக்கா வந்திருக்காங்க. அதனால நீ கவனமா அந்த கதையை கேளு. எஸ்ஸப்பா நிச்சயம் உன் கவலையில இருந்து பெரிய விடுதலை தருவாங்க. அப்படியா? ஆமா ஸ்கூபி. அண்ணே இந்த பிள்ளைங்கள கதை கேட்க போறாங்களா? ஆமா குட்டிங்களா. ஓகே, நீங்களும் எஸ்தரக்கா கதை சொல்ல போறாங்க. நீங்களும் கவனமா கேட்பீங்களா? ஓகே ஓகே. ரைட் ரைட். போன்ல கரெக்டா வச்சுக்கங்க. நல்லா கரெக்டா உட்காருங்க பார்க்கலாம். நம்ம கதையை கேட்க போறோம். ஓகே ஓவர் டு ஓகே ஸ்டோரி டைம். ஹாய் குட்டீஸ், உங்க எல்லாரையும் இந்த ரிவைவல் கிட்ஸ்ல மீட் பண்றதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்காகவே அக்கா ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் எவ்வளோ அழகா இருக்குல்ல? கோல்டன் கலர்ல இருக்கு. கோல்டன் கலர்னால என்ன அர்த்தம்? ஒரு அழகான தங்கப்பெட்டி, அப்படிதானே? இது எவ்வளோ காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியுமா? இது பெட்டி மட்டும் காஸ்ட்லி இல்லை, இதுக்குள்ள இருக்கிற நிறைய திங்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, அழகான கோல்டு செயின் வச்சிருக்கேன், ஒரு சூப்பரான சில்வர் வாட்ச் வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த பெட்டி வேணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆமா, நிறைய பிள்ளைங்க சொல்றீங்க. அங்க பாருங்க, இந்த பெட்டி மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பயங்கர பணக்காரங்களாயிடுவேன். நான் நினைச்ச பிளே ஸ்டேஷன் வாங்கிக்கலாம், நினைச்ச திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ரொம்ப காஸ்ட்லி கிஃப்ட்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இதை விட காஸ்ட்லியான கிஃப்டை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படியா? என்ன கிஃப்ட்? சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, இதை விட சூப்பரான காஸ்ட்லியானது இது. என்ன, நிறைய குட்டீஸோட ஃபேஸ் அப்படியே சோகமாயிடுச்சு. என்னக்கா பேப்பரை போய் காமிச்சு இது வந்து ரிச் கிஃப்ட், இது வந்து காஸ்ட்லி கிஃப்ட்னு சொல்றீங்களா? இதில் அக்கா உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுட்டுமா? இது பார்க்க வெறும் பேப்பர் மாதிரி தானே இருக்கு, ஆனால் இப்போ இதில் ஒன்று எழுதி இருக்கு. அதை நம்ம பார்க்கலாமா? நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. அதுல என்ன இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு வருது. பாத்தீங்களா? சாதாரண ஒயிட் பேப்பர்ல ஏதோ எழுதியிருக்கீங்க, இதை போய் ஒரு காஸ்ட்லி சொல்றீங்க, அதுவும் இந்த கோல்டு பாக்ஸோட கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை குட்டீஸ், இந்த கோல்டு பாக்ஸு ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம். ஆனால் இந்த விஸ்டம் இருக்கு இல்லையா, ஞானம், இந்த ஞானத்தை நீங்கள் வேற எந்த கடையில் போய் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஞானத்தை அப்போ எப்படி வாங்குறது? இந்த ஞானத்தை எந்த கோல்டு ஸ்மித்தோ இல்லை யாரு கடைக்காரனோ கொடுக்க முடியாது. இந்த ஞானம் உங்களுக்கு எங்கேருந்து வரும் தெரியுமா? ஆவியானவர்கிட்ட இருந்து தான் வரும். இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்க ஏசப்பா ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை தருவாங்க. இந்த ஞானத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா? விஸ்டம்னு பேரு. இந்த ஞானத்தை குறித்து பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஞானமே இல்லை, அறிவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வேற யாராலையும் தர முடியாது. பரிசுத்த ஆவியானவரால தான் தர முடியும். ஏன்னா அவர் ஞானத்தின் ஆவியானவர். சரி, இன்னொரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்பா வேகமா போய் ஃபோன் எடுத்தாங்க. ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு சொன்னோம். அப்பாவோட குரல் உடனே சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க.
உடனே இந்த பாப்பா, குட்டி பாப்பா அங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே அப்பா யார்கிட்ட ஃபோன்ல பேசுறாங்க? அப்பாவோட ஃபேஸ் அப்படியே கோவமா மாறிட்டே வருது. அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. அப்பா பார்த்துட்டே இருக்க அந்த பாப்பா, யாரை கூப்பிட்டு போறாங்க அப்பா, ஏன் இவ்வளவு கோவமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்பா தெரியும், மேரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே மேரிக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்தனும் அப்பா சொன்னாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ, எனக்கு எவ்வளவு ஃபோன் வருது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேரி, என்னப்பா என்ன பண்ண அப்படி கேட்டனும், உங்க மேம் கால் பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டி வச்ச எல்லா யூனிட் டெஸ்ட்லயும் நீ ஃபெயில் ஆயிட்டியாமே அப்படி சொன்ன. ஐயோ அப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்படி சொன்ன. எத்தனை டியூஷன் தான் உன்னை அனுப்புறது, இன்னும் நீ படிக்க மாட்டேங்கிற, உனக்கு எப்போதான் இந்த அறிவு வருமோ தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சரி வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு வேகமா அவளோட பேக் எல்லாம் எடுத்து போட்டு அவளையும் கார்ல தூக்கி போட்டு அப்பா வேகமா ரேஷ் டிரைவிங்ல கொண்டு போய் மேரியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாங்க. ஸ்கூல்ல விட்டோன்னு மேரிக்கு ஒரே கஷ்டம். எனக்கு பசி எடுத்தது தெரியுமா, எங்க அப்பா எனக்கு சாப்பாடு கூட கொடுக்கல, கோபத்துல அப்படியே கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டாங்க. நான் எத்தனை டியூஷன் போய் படித்தேன், ஆனால் இந்த யூனிட் டெஸ்ட்டை என்னால் பாஸே பண்ண முடியலையே அப்படின்னு மேரிக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. அப்படியே போய் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்தா. அவளோட ஃபேவரட் பிளேஸில் போய் உட்காந்தா. பக்கத்துலேயே அவளோட ஃப்ரெண்டு இருப்பான்னு நினச்சா. நீ அவன் ஃப்ரெண்டு, ஏய் மேரி நீ எல்லாம் என் பக்கத்தில் உட்காராத, நீ ஒரு மக்கு பொண்ணு, உன் பக்கத்தில் போய் உட்காந்தா என்னை எல்லாரும் படிக்காத பொண்ணு நினச்சிருவாங்க, இனிமேல் நான் உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான். உடனே ஜெனி ஜெனி ப்ளீஸ் ஜெனி, நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என் பக்கத்தில் உட்காரு, ஏய் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நீ இருக்கிறதுலே கிளாஸ்ல ஃபெயில் ஆகிற பொண்ணு, உன் பக்கத்தில் என்னால் உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் அவளை விட்டு போயிட்டா. இப்போ மேரிக்கு இன்னும் அழுகழுகையா வருது. என்னடா இது, வீட்டில் போனா அப்பா நம்மள மக்கு பொண்ணுன்னு சொல்றாங்க, இங்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்துல உட்காரவே மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறேனே ஆனா எதுவுமே எனக்கு மனசுல இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு பயங்கர அழுக. அப்போ அவங்க மிஸ் வராங்க. மிஸ் வந்தோன்னும் அவளுக்கு அவ்வளோதான், இன்னைக்கு இவங்களும் நம்மளை திட்ட போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டே இருந்தா. அப்போ உடனே மிஸ் வராங்க. மேரி இன்னைக்கு நான் அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன், நீ இனியும் படிக்கல, இந்த வருஷம் உன்னை கண்டிப்பா ஃபெயில் பண்ணி தான் விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. மேரிக்கு இன்னும் அழுகையா வருது. நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபுல்லா படிக்கிறேன் ஆனா என்னால எதுவுமே பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு அழுதுட்டே இருக்கா. அப்போதான் அவளோட பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணை மீட் பண்றா. அவகிட்ட மேரி இது வரைக்கும் பேசினதே இல்லை. ஆனா ஸ்வீட்டி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்ன பண்ணா தெரியுமா, மேரி அழுகிறத பார்த்து, மேரி நீ ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டா. மேரிக்கு அதை கேட்டோன்னா இன்னும் அழுக, வச்சிருந்த கண்ணீர் எல்லாம் அப்படியே வந்துருச்சு. உடனே மேரி சொல்றா, எங்க வீட்டில் போனா எங்க அம்மா திட்டுறாங்க, எங்க அப்பா திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என் பக்கத்துல உட்காரவே மாட்டேங்கிறாங்க, மிஸ் என்னடானா நீ மக்கு, உன்னை இந்த வருஷம் நான் ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க, என்னை யாருமே நேசிக்கல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அறிவே இல்லை, நான் படிச்சா கூட எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி கிட்ட அழுதுட்டே இருந்தா. இப்போ ஸ்வீட்டி என்ன சொன்னா தெரியுமா, மேரி நீ அழுகாத, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், அவரு நீ என்ன படிச்சாலும் உனக்கு ஈஸியா ஞாபகம் வர மாதிரி உனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேரிக்கு ஒரே ஷாக்கு, யாரு, எனக்கு என்ன படிச்சாலும் ஈஸியா மனப்பாடம் ஆயிடுமா? ஆமா, என்ன படிச்சாலும் ஈஸியா மனப்பாடம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்டு யாரு, சீக்கிரம் என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போவியா, அவரு டியூஷன் சாரா, அவர் டியூஷன் வச்சிருக்கிறாரா அப்படிலாம் கேட்டாங்க. இல்லை இல்லை, அவர் டியூஷன்லாம் வச்சிடல, அவர் ரொம்ப அன்பானவர், அவர் கூட பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஸ்வீட்டி சொன்னா, அவர் தான் ஞானத்தை தருகிற ஞானத்தின் ஆவியானவர், நீ அவர்கிட்ட கேட்கும் போது அவர் உனக்கு ஞானத்தை தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அவர்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டா. உடனே அதுக்கு அவர் சொன்னாங்க, ஸ்வீட்டி நீ டெய்லி ஜோம் பண்ணும்போது ஆவியானவர்கிட்ட கேளு, ஆவியானவரே எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்கும் போது அவர் உனக்கு ஞானத்தை தருவார். நம்ம அந்த வசனம் பார்த்தோம்ல, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு அந்த வசனத்தை அவளுக்கு சொல்லி கொடுத்தாரு.
உடனே மேரிக்கு ஒரே ஹாப்பி. இதை கேட்டனோ அவ சொன்னா, ஆமா ஸ்வீட்டி, நானும் இன்னிலிருந்து ஞானத்தின் ஆவியானவர்கிட்ட ஞானத்தை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன தெரியுமா பண்ணா, அவள் டெய்லி வீட்டுக்கு வந்தனும் அவள் படிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை திறந்து, ஆவியானவரே நீர் என் கூட பேசுங்க, நான் படிக்கிற இந்த மேக்ஸ் சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எனக்கு போடவே முடியல, ஆனால் நீங்கள் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிச்சுட்டு, இந்த நீதிமொழிகள் 6:2 இந்த வசனத்தை வாசித்த உடனேமே திரும்ப ஜோம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோனோ அந்த மேக்ஸ் அவ்வளோ கஷ்டமா இருந்த மேக்ஸ் அவளுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிருச்சு. வேகமா அவளோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சா. இதையே டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் அதே மாதிரி அவளுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்தால் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்கள் ரிப்போர்ட் கார்டெல்லாம் சைன் பண்ண கூப்பிடுவாங்க, அப்படி தானே? அங்கே நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆமாம் இது ஒரே தொல்லை, எனக்கும் இதே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்த வாட்டி மேரிக்கும் அவங்களோட அப்பா வந்தாங்க, இவளுக்கும் பயமாக இருந்துச்சு, இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்வீட்டியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா, ஐயோ இன்னைக்கு மேம் பார்க்க போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மேம் மேரியோட அப்பாவை பார்த்தோன்னோ, மேம் ஹலோ சார் வாங்க வாங்க, இன்னைக்கு எனக்கே ரொம்ப ஷாக்கிங் அப்படின்னு சொல்லணும். அவங்க அப்பா நினச்சாங்க அவ்வளோதான் போல, இந்த வாட்டி ரொம்ப அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா வந்தோன்னா அவங்க மேம் நல்லா வெல்கம் பண்ணாங்க. உடனே அவங்க அப்பா கேட்டாங்க, எப்பவுமே என்ன நீங்கள் கோவமாக பார்ப்பீங்களே, இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டனோ அவங்க மேம் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, மேரி இந்த வாட்டி எல்லாத்துலேயும் பாஸ் ஆனது மட்டும் இல்லை, கிளாஸ்லேயே டாப்பர்ஸ் லிஸ்ட்லேயே வந்துட்டாவ அப்படின்னு சொன்னோம். அவங்க அப்பாவுக்கு சந்தோஷத்தை அடக்கவே முடியல. ஓ ஹாப்பி, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி மேரியை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. உடனே மேரி கிட்ட கேட்டாங்க, எப்படி மேரி நீ டியூஷன் கூட போல, ஆனால் எப்படி நீ எல்லாத்தையும் பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் டாப்பராக உன்னால் வர முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது மேரி சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். இதே நீதிமொழிகள் 6:2 அவர் சொன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இந்த வார்த்தையை நான் டெய்லி வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவர்கிட்ட பேசிட்டு தான் நான் என்னோட ஸ்டடீஸை படிக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே எல்லாரும் ஒரே சந்தோஷமானாங்க. இந்த கதையை கேட்டதும் உங்களுக்கும் தோணுதில்ல, நானும் இன்னிலேருந்து இதே மாதிரி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என்னோட படிப்பை படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் குட்டீஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். இந்த கோல்டு, இந்த சில்வரு, இந்த மாதிரி ஒரு கிரேட் கிஃப்ட் பாக்ஸு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நிலைக்கும். ஆனால் இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இந்த விஸ்டம், ஆவியானவர் கொடுக்குற இந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா இதை விலை மதிக்கவே முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஹானர் பண்ணுவாங்க, எல்லா கிளாஸ்லேயும் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு ஆவியானவர் இடத்துல ஞானத்தை கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் படிப்பில் அவர் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, இந்த நாள்லையும் எந்தெந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் என்னால் படிக்கவே முடியல, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா நாங்கள் கேட்குறோம். இயேசுப்பா, நீங்கள் அவருக்கு ஞானத்தை தந்து அவங்கள அறிவும் புத்தியால் அவங்கள நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க படிக்கிற ஒவ்வொரு பாடங்கள்லையும் அவங்க ஞானமாக அறிவாக படிக்க உதவி செய்யுங்க. மறதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இந்த முறை அவங்க எழுத போகிற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள ஞானத்தால் நிரப்பி நல்ல ஸ்கோர்ஸை நீங்கள் கொடுங்க ஆவியானவரே. நீங்களே தொடர்ந்து வழி நடத்துங்க, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இனி மறதியே இருக்காது. நீங்கள் ஆவியானவர்கிட்ட ஞானத்தை கேட்கும் போது அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை சொல்லிடலாமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஓகே குட்டீஸ், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு டெஸ்டிமனி சொல்லணும். ஓகே ஓகே குட்டீஸ், பாய். ஸ்கூபி,
இந்த பார் எஸ்தர் அக்காவுடைய கதையை கேட்டல்ல? ஆமாண்ணே, சூப்பரா கதை சொன்னாங்கண்ணே. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் கவலை படவே கூடாது. ஏசப்பா உனக்கு என்ன பண்ணுவாரு, ஞானத்தை தருகிறார். அதனால என்ன பண்ணக்கூடாது, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏசப்பா ஞானம் கொடுத்துட்டாங்க. சூப்பர். இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இல்லைங்களா? நீங்க கூட என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா அண்ணே என் கூட ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறாங்க. ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமாண்ணே, அதனால எனக்கு ஆவியானவர் ஞானத்தை கொடுப்பாங்க. நான் ஞானமா படிச்சு ஞானமா வாழ்ந்து ஞானமா முன்னேற போறேன். ஓகே ஸ்கூபி, சூப்பர். நல்ல முடிவு எடுத்திருக்கிற ஸ்கூபி. பிள்ளைங்களா, நீங்க கூட நல்லா என்ன பண்ணணும், அக்கா சொன்ன ஸ்டோரியை கேட்டீங்களா? நீங்களும் ஞானத்தை தருகிற ஏசப்பா நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஞானத்தை தருவார். ஓகே பிள்ளைங்களா, காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அண்ணனை பாருங்க, உங்களுக்காக தான் நான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஆமாம், நிகழ்ச்சி சூப்பராக இருக்குல்ல? நல்லா அக்கா டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம அழகா சின்ன சின்ன விஷயங்களை அழகாக கற்றுக்கிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? எஸ், ஞானத்தின் ஆவியானவர். ஞானத்தின் ஆவியானவர். ஆமா, ஒருவேளை நீங்க ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தா யாருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிற இடத்துல என்ன பண்ணுமா, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? இயேசு தானே? எஸ், இயேசு கிறிஸ்தாமா. தம்பி சூப்பரா சொன்னா போல. ஆமா, ஏசப்பா தான் நமக்கு ஞானத்தை தராரு. ஓகே, சூப்பர். இந்த எக்ஸாம் டைம்ல நீங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஞானம் வேணுமா? ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவார், எழுதக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தருவார். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் என்ன பண்ண போறீங்க நீங்களா? மே மாசம் நெக்ஸ்ட் மே மாசம் நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்மஸ் டைம்ல டிசம்பர்ல நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவோட கூட எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், அதே போல இந்த மே மாசம் வருது இல்ல? குட்டீஸ் நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? மே மாசம் உங்க அருகாமல் இருக்கிற சர்ச்சுக்கு போகணும். அங்க பிபிஎஸ்ல கலந்துக்குங்க. அங்க புதிய புதிய டான்ஸ், பாடல்கள், புதிய புதிய கதைகளை நீங்க என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும் பேரண்ட்ஸ். அதனால உங்க பிள்ளைங்களை இந்த பிபிஎஸ்க்கு அனுப்பி வைங்க. இந்த பிபிஎஸ் மூலமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால மே மாசத்துல அங்கங்க ஊருக்கு அங்கங்க போய் சுத்தாம உங்களை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அண்ணன் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதனால நீங்க எல்லாரும் மே மாசம் போயிட்டு பிபிஎஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஏசப்பா நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தீர்க்காயுசு கொடுப்பார். அதனால தேங்க்யூ.